எபிசோடோட பிடிஎஸ் தான் வந்து எடுக்கலாம்னு நினச்சேன், முடிவு பண்ணேன். ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க காலையில. மிஸ்டர் ரைடர் கிருஷ்ணனும் ராதேவ் ஷூட்ல இருக்கோம், 3rd எபிசோட் ஷூட்ல இருக்கோம். அதனால கர்லி ஹேர் பிக்கப்ல இருக்கேன். ஆனா நான் வந்து 2 எபிசோட முடி எப்படி வாதிப்பேன், 3rd எபிசோட்ல ஏன்டா நீ இப்படி வாதிக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அது நல்லா இல்லை. உண்மையா நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட் லுக்கு காட்டணும்னு ட்ரை பண்ணது இல்ல, வாண்டடா சொன்னேன். ஏன்னா இதை கஷ்டப்பட்டு செட் பண்ணி கொடுத்து அதை அழகா வச்சது இங்க இருக்காங்கல்ல, ரிவீல் பண்ற பாருங்க. இப்ப இவங்கதான் இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. ஸோ வந்து இவங்க தான் வந்து எங்களுக்கு அதோட ஹேர்லாம் ஸ்டைல் பண்ணி எனக்கு. அதுவும் இவன் ஹேரை செட் பண்ண இந்த மண்டையை பாருங்க. ஏய் ரூல்ஸ் பண்ணு. என் மண்டை நிக்குமா இல்ல என் மண்டை நிக்கிறது கஷ்டமா அவன் மண்டை நிக்கிறது கஷ்டமா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? கண்டிப்பா இவங்களோட ஹேர் ஸ்டைல் நிக்க வைக்கிறதுக்குள்ள நிக்க வச்சதுக்கு அப்புறமா அவங்க பண்ண அலப்பறை இருக்கே, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா அது காத்துல கலையுதுங்க, நடங்க பண்ணிட்டோம். அதனால நான் இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, இப்படியே நான் வாடுறேன்னு இப்படியே வாடிட்டேன். பின்னாடி பாத்தீங்களா அவர் கை வந்துச்சு பிடிச்சிட்டு. அவர் தான் எங்க டேரக்டர், அவர் தான் கிறிஸ்தனம் ராதியம்மன் டேரக்டர். நான் தானா? அதோ வந்துட்டேன். ஓகே, ஒர்க் காலிங். சேர்த்து பேசணும். அதான் அபிநயாவோட நான் கொடுத்த நோட்ஸ் எதுவும் யூஸ் ஆச்சா? நல்லாவே. அப்படியே வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. நாளைக்கு அதான் உங்களுக்கு பழக்கம் தானே, அப்புறம் என்ன? இல்ல அம்மா மார்னிங் அம்மா என்ன பேசுவாங்க, இதுதான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஒரு டேக்ல விட்டா ஜாலி. ரொம்ப குஷியோ? வீடியோ எடுத்து கொடுத்தது யாருன்னா எங்களோட மேக்கப்பும் போட்டு ஹேர் ஸ்டைலும் பண்ணி இப்ப எங்களுக்கு வீடியோவும் எடுத்து தரது இவங்கதான். மல்டி டேலண்டட். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது பீச்சதெல்லாம் போடுவோம், கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவோம். அதுக்கு நான் இல்லை கோவப்பட்டேன். அப்படியே மூதேவி டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. மக்களே டயர்டா இருக்கேன் எக்ஸ்ட்ரீமா. ஆனா இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ஷூட் போகும் கண்டிப்பா போகும். வீடியோ எவ்வளோ பெருசாக வந்துச்சுன்னு எனக்கு தெரில, கண்டிப்பாக பெருசாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நான் திரும்பி இந்த ஹேரை கொஞ்சம் கேர்ல் பண்ணி செட் பண்ணி எனக்காக வந்து அந்த 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த 2 ஏஞ்சல்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். பாவம், அவங்களுக்கு லேட் ஆகுது, எனக்காக வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்வீட்டாக. அதனால் அண்ட் இன்னொரு விஷயம், நான் அவங்க பேஜெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணதே இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் இது இப்போவே வீடியோலேயே சொல்கிறேன், பேசாமல் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுறதுக்கு ஞாபகம் மாட்டேல, நான் வீடியோலேயே சொல்கிறேன்.
அவங்களோட பேஜ் வந்து மருதாணி விழிகள்னு ஒரு பேஜ் மெஹந்திக்காக, இன்னொரு பேஜ் வந்து ஐயோ வந்துட்டேன் பென்குயின் பிரைடல்ஸ். ஸோ இந்த 2 பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஐ பெட் யூ தட் உங்களுக்குமே பிடிக்கும். ரோட்டில் முடிய சரி பண்ணிட்டு இருக்கிற நிலைமை மக்களே, முடியல. போக விடாம சாவடி பேசுங்க, நீங்க சொல்லுங்க. நடுராத்திரியில 11 மணி நேரத்தில் கீழே சுரேந்தர் ஷார்ட் போயிட்டு இருக்கு. இந்நேரத்தில் நான் தனியாக பேய் மாதிரி உட்காந்து மேலே நெய்ட் வச்சுருக்கேன். அடுத்து சாங்குக்காக ஒயிட் ட்ரெஸ் போடுவேன். நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அறமுறையாக இருக்கு அப்படின்னு சரி ஓகே கிளிக் பண்ணி போடுவோம் அப்படின்னு பண்ணேன். ஏன்னா இங்கே டோர் லாக் இல்லை, யாராவது இங்கே வந்தால் தான் என்னால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே கடைசியில் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டோம். கிருஷ்ணன் அண்ட் ராதா ரெடி ஆகிட்டோம். நான் ஃபுல் ட்ரெஸ் வந்து நான் வீடியோவில் காட்டுறேன். பேக் கேமரா திருப்பி நடுராத்திரி 1 மணிக்கு வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். 5 நிமிஷம் 15 நிமிஷம் வர்ற வீடியோவில் 1 நிமிஷம் கூட இந்த காஸ்டியூம் வருமானு எனக்கு தெரியல. மொத்த டீமுமே வந்து வேலை பார்த்துட்டு இப்போ தான் ஷூட் பண்ண போகிறோம். வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் பாருங்க. ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சும்மா ரீல்ஸ்க்குலாம் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன், ஏதோ பண்ணியிருக்கேன். பட் ப்ராப்பராக ஒன்று இப்போ தான் பண்ண போகிறோம். இது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம ஓகே அப்படிதான் இருட்டாக்கணும். ரொம்ப நன்றி. நான் அப்படி இருட்டாக்குனாலும் அந்த பக்கம் போயிடுவேன். ஓகே, அபி வந்து இதில் வந்து ஒரு 90% கொரியோ பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்க 10% வந்து சுரேந்தர் விஜய்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கோரியோன்னு சொல்லாதீங்கன்னு காரி குத்துருவாங்க. அப்போ ஓகே சுரேந்தர் விஜய் இல்ல பரவாயில்ல. அப்படி ஃபீல் பண்றவங்க வந்து இல்ல நான் தான் பண்ணேன் சொல்லிக்கானா நான் தான் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் அடுத்து ஒரு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம அடுத்து ஒரு வரல அது ரிவீல் பண்ண வேணாம். போய் முதல்ல வேலையை பிடிக்கிறோம். எங்களை திட்டுவாங்க. பை தெரிஞ்சுக்கிச்சா தனியா பிராக்டிஸ் பண்ணும் சுரேந்தர் இருட்டுல. அவ்வளவுதான். கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் டு அபிநயானேதன் சேனல். இல்ல ஒன்னு பாத்தியா, நான் எந்த வீடியோ இதுல வந்தாலும் சப்ஸ்கிரைப் டு சுரேஷ் பேச. நீ வேணா எடிட் பண்றப்ப நான் எத்தனை சப்ஸ்கிரைப் டு சுரேஷ் பேடே சொன்னன்றதை கவுண்ட் பண்ணி போட 1 2 3 நான் அவ்வளவு சொல்லிருக்கேன். நான் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. நிறைய சொல்லிருப்பான். ஆனா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. நீங்க டேக் போங்க. கொஞ்சம் குதிக்கிறதுக்கு ஆ லைட்டா நீங்க ஃபுல்லா பண்ண வேணாம். நீங்க உள்ள உட்கார்ந்திருப்பீங்க வீட்ல. கட். ஃபர்ஸ்ட் கோரியோகிராஃப்லாம் பண்றேன். ஓகே ப்ரோ ஃபர்ஸ்ட் லைன். பேக்கப் சொல்லுவாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேக்கப். சோ மணி என்னன்னா மணி 3. ஆமா பேக்கப். ஆமாங்க. ஸோ அட் லாஸ்ட் மக்களே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். 3:30 ஆகுது. குளிச்சு ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு தூங்கலாம்னு நினச்சேன். பட் பாசிபிளே இல்லை இப்போ எனக்கு இருக்கிற நிலமையில. அதனால காலையில் 7 o'clock எழுந்திருக்கேன். அதனால் இப்போவே நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தூக்கத்தில் இருக்கேன், என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரில. அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கடின உழைப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் வீடியோ கிருஷ்ணன் ராதா ரிலீஸ் ஆகிருக்கு இந்த டைமில். அப்படின்னா பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.